எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் மகத்தான பேரருளால் மிகச் சிறப்பான ஒரு ஆன்மீக விழா இது. நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி சர்க்காரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீலாது பெருவிழாவும், ஹதரத் மெய்நிலை கண்ட ஞானி மஹபூப் சுப்ஹானி முஹய்யித்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் புனிதமான நினைவை எடுத்து பேசப்படுகிற மிகச்சிறப்பான நல்ல விழாவில் எனக்கு முன்னர் இங்கே மிகச்சிறப்பான அருமையான அன்னலாருடைய அன்பு தோழர்களும் அன்னலாரின் தொடர்பும், அவர்களோடு நமக்கு இருக்க வேண்டிய நேசமும் முஹப்பத்தும், அவர்கள் சமூகத்தோடு இருந்த நிலைகள் குறித்து மிகச்சிறப்பாக இன்றைக்கு நூற்றுக்கணக்கான மனிதர்களை அல்லாஹோடு இணைக்கிற மிகப்பெரிய தஸவுஃபை, ஆன்மீகத்தை இன்னொரு பக்கம் ஒரு ஷேகாக இருந்து தங்களுடைய தந்தை அந்த பாரம்பரியத்தில் வழிகாட்டுகிற ஒரு நல்ல நிலையை அல்லாஹ் வழங்கியிருக்கிற எங்களுடைய பாசத்தில் எப்போதும் நிலைத்திருக்கிற மௌலானா அல்லாமா ஜுபைர் அஹமத் தாமத் பரக்காத்துகும் அவர்கள் இங்கே நல்லதொரு உரையை தந்திருப்பார்கள். சிறப்பான இந்த நிகழ்ச்சிக்கு இங்கே ஆன்மீகத்தின் வெளிச்சமாகவே பள்ளப்பட்டியில் திகழ்கிற எங்களுடைய எல்லாருடைய பாசத்திற்கும் சொந்தமான கலீல் ரஹ்மான் ஹதரத் தாமத் பரக்காத்துகும், அவங்க வீட்டை பார்த்து குடும்பத்தை பார்த்து நான் நிறைய பாடம் பெற்றதுண்டு. பிள்ளைகளை எல்லாம் ஆலிம்களாக, பண்பாளர்களாக, ஒழுக்கமுள்ளவர்களாக, ரொம்ப பேணுதல் உள்ளவர்களாக வார்த்தெடுத்து அடுத்தடுத்த தலைமுறைகளையும் அதே நிலையில் உருவாக்கி கொண்டிருக்கிற ஹதரத் அவர்கள் அல்லாஹ் இரண்டு பேர்களின் ஹயாத்திலும் சுகத்திலும் நிம்மதியிலும் பறக்க செய்வானாக. இங்கே குழுமியிருக்கிற அத்தனை ஆலிம்களுக்கும் வந்தவர்களுக்கும் ஆரம்பமாக துஆ செய்து ஒரு பெரிய தலைப்பு இங்கே தரப்பட்டிருக்கிறது. நீண்டதொரு தலைப்பு இது. உலகத்தில் எதுவும் தானாக உருவாகுவதே இல்லை, எதுவும் தானாக உருவாகிறது இல்லை. சாதாரணமாக ஒரு மரம் வைப்பதற்கு கூட நம்ம வைக்கணும், தண்ணியை ஊற்றணும். மரத்தை வச்சு நம்ம தண்ணியை ஊற்றணும், அப்போ தான் மரம் வளரும். மரத்தை வச்சுட்டு போயிட்டோம்னா வளராது, அது வாடி போகும், காய்ந்து போகும், காணாமல் போகும். அதற்கு தண்ணீர் ஊற்றணும், உருவாக்கணும், அதன் மீது ஒரு கண்காணிப்பு, அதை கைடு பண்ணிகிட்டே இருக்கணும். வந்து ஒரு மரம் கூட உருவாக்குறது. நம்ம வீட்டில் வளர்க்கிற நம்முடைய பூனை, நான் பூனை வளர்க்குறேன், அதிகமாக எங்கள் வீட்டில் பூனை வளரும். என் பிள்ளைங்க கொஞ்சம் ஆசைப்பட்டாங்க. அந்த பூனை ஆரம்பத்திலிருந்து வளருது, ஆனால் கையை கோவப்படுத்தணும்னா கடிக்கும். கடிக்குதுன்னா எப்படி வாயில் கையை கொண்டு வச்சுட்டோம்னா கடிக்கும். ஏன்னா அது தானாக அப்படி உருவாகல, நம்ம உருவாக்கிட்டோம். உலகத்திலே நாம் வளர்க்கிற அன்பு பிராணிகளாக, உயிர் பிராணிகளாக இருக்கிற ஒவ்வொன்றும், இன்னொரு பக்கம் நாம் வார்த்தெடுக்கிற இதர பொருள்களும் அதை வழிகாட்டுகிற இடத்தில் வழிகாட்டவில்லை என்றால் அது உருவாகுவதில்லை, அது பண்படுவதில்லை, சரியாகுவதில்லை. அதன் வளர்ச்சிகளே கோளாறுகள். அப்படி இருக்க நாம் மட்டும் எப்படி தானாக உருவாக்கிவிட முடியும், சிறந்து விட முடியும், ஜொலித்து விட முடியும்? எப்படி, நாம் எப்படி என்று மாத்திரம்தான் இங்கே கேட்கிறேன். நாம எந்ததொரு வழிகாட்டுதலும் இல்லாமல் மிகப்பெரிய சாலிஹீன்களுக்கே தங்களை பண்படுத்துவதற்கு ஒரு பெரிய மகானும் ஷேகும் தேவைப்பட்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய சாலிஹீன்கள். நான் இங்கே துவக்கி சொன்னால் இங்கே நேரம் இல்லை. ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த ஆன்மீகமும் தஸவ்வுஃபும் பிறந்து வந்து கொண்டிருக்கும். முதலில் சூஃபி என்ற பெயரை ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டு அபூ ஹாஷிம் சூஃபிக்கு கொடுக்கிறது. அபூ ஹாஷிம் சூஃபி ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டில் அவ்வளவு மன் சும்மிய பிஸ்ஸூஃபி, சூஃபி என்று முதல் பெயர் வைக்கப்பட்டவர்கள் அவர்கள்தான். அன்றைக்கு பல பேருக்கு அந்த பெயருக்கு கூட பொருள் தெரியவில்லை. சூஃபி என்றால் என்ன, சூஃபிசம் என்றால் என்ன,
ஆயிரம் கருத்துகள் ஏற்பட்டது, விவகாரங்கள் ஏற்பட்டது. அதற்கு மிகப்பெரிய அலசல்களும் ஆய்வுகளும் நடந்தது. அப்படிப்பட்ட அந்த பெயரை துவக்கமாக சமூகம் அபூ ஹாஷிம் சூஃபிக்கு கொடுக்கிறது. அபூ ஹாஷிம் சூஃபி அவர்கள் ஆற்றிய பணியும் அவர்கள் கொடுத்த வார்த்தைகளும் பேசிய பேச்சுக்களும் கிட்டத்தட்ட ஒரு வித்தியாசமான கோணத்தில் இர்ஃபானை உணர்த்தியதும் அன்றைய காலம் புதுமையாக பார்த்தது. இன்னொரு பக்கம் நான் இங்கே ஞாபகப்படுத்துவேன், அன்றைய கல்வியின் கடலாக ஹதீஸினுடைய மிகப்பெரிய ஆற்றல் மிக்க மனிதராக இமாம்களினுடைய சட்டங்களை தொகுத்து வகுத்து கொடுப்பது ஒரு நல்லதொரு தகுதி பெற்றிருந்த சுஃபியானு ஸௌரி, அல்லாமா சுஃபியானு ஸௌரி தன் வாழ்க்கையின் தன் வழிகாட்டியாக தன் ஷேகாக அப்படிப்பட்ட மாமனிதர் உலகம் திரும்பி பார்க்கும் இடத்தில் இருக்கிறார் சுஃபியானு ஸௌரி. அவர் ஒரு முஹத்திஸ், அவர் ஒரு ஃபகீஹ். அதற்கு சுஃபியானு ஸௌரி ஒரு ஃபகீஹ். அன்றைக்கு இரண்டும் தான் மிகச்சிறந்த இடத்தை உலகத்தில் பிடித்திருந்தது. ஃபிக்ஹின் உலமாக்கள், ஹதீஸின் முஹத்திஸீன்கள், அந்த இரண்டு இடத்திலும் இருக்கிறார் சுஃபியானு ஸௌரி. மூணாவது ஒரு இடத்துக்குள் சுஃபியானு ஸௌரி நுழைய விரும்பிய போது என்னுடைய கல்வியும் என் ஹதீஸ் பணியும் என் ஃபிக்ஹ் பணியும் வெளிச்சம் பெற விரும்பினேன். நான் கைப்பற்றினேன் அபூ ஹாஷிம் சூஃபியை. அபூ ஹாஷிம் சூஃபியின் சோபத் சுஃபியானு ஸௌரிக்கு தேவைப்பட்டது. அவர் சராசரி மனிதர் அல்ல. தன்னை பண்படுத்துவதற்கு இருந்த இல்மு போதும், ஹதீஸ் போதும், ஃபிக்ஹ் போதும். கல்வி மாத்திரம் நம்மை சரியாக்கும் என்று நாம் நினைப்பது அது ஆரோக்கியம் அல்ல. கல்வி சரியாக்கும், கல்வி மாத்திரம் சரியாக்காது. கல்வி சரியாக்கும், கல்வி மாத்திரம் அல்ல. நமக்குள் இருக்கிற கல்வியை நாம் சரியாக பயன்படுத்துகிற, அதை சரியான பாதையில் ஆக்குகிற, அர்ப்பணிக்கிற அந்த உணர்வை என்னோடு ஒருவர் இருந்து தூண்டுவாரையானால் அந்த கல்விக்கு பின்னால் நான் ஜொலிக்கிறேன், மீண்டும் மலருகிறேன். என்னை ஒருவர் ஊக்குவிக்கணும். ஒரு பெரிய மனிதனுக்கு இர்ஷாது தேவைப்படுகிறது, வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது. இன்றைக்கு உலகமெல்லாம் அறிவதற்கு இந்த செய்தியை நாங்கள் இங்கே பதிவு செய்கிறோம். இது வல்லப்பட்டியிலே பேசி வல்லப்பட்டியுடன் இருக்க போகிற செய்தி அல்ல. இது அடுத்த நிமிடம் இன்ஷா அல்லாஹ் முழு உலகத்திலும் இந்த செய்தி இன்றைக்கு நவீன தளங்களால், ஊடகங்களால் இன்றைக்கு சமூகத்தில் போய் சேர்ந்து விடும். எல்லோருடைய மனதிலும் பதிவு வைப்பதற்காக சொல்கிறோம். யாரும் தனியாக சாலிஹீன்களும் தங்களை வார்த்தெடுப்பதில் அஞ்சினார்கள். எங்கே நான் சருகி விடுவேனோ? நம்மை வழிகாட்டுகிற ஒருவரின் வழிகாட்டுதல் காலத்தின் கட்டாயம் அன்றைக்கு தேவைப்பட்டது என்றால், பிரச்சனைகள் இல்லாத காலத்தில், ஷைத்தானின் ஊசலாட்டங்கள் குறைந்த காலத்தில், நஃப்ஸை சருக வைக்கிற காரியங்கள் இல்லாமல் இருந்த காலத்தில், பார்க்கும் இடமெல்லாம் காமங்களும் இச்சைகளும் நிறைந்திருக்கிற காலமாக நாம் பார்க்கிறோம். இதற்கு அப்பாற்பட்ட அந்த காலத்தில் என்னுடைய பண்பாட்டுக்கும் என் உயர்வுக்கும் என்னுடைய ரப்பின் தொடர்புக்கும் இன்னொரு வழிகாட்டுதல் தேவை. கல்விக்கு மேல் ஒரு வழிகாட்டுதல் வேணும் என்கிறார் சுஃபியானு ஸௌரி. அபூ ஹாஷிம் சூஃபியின் கையை பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அவங்க சொன்ன வார்த்தை வரலாறு தங்க எழுத்தால் எழுதிய லவ்லா அபூ ஹாஷிம் சூஃபி, லவ்லா அபூ ஹாஷிம் சூஃபி லம்மா குன்னா அரிபு ரம்ஸர் ரியா. அவங்க சொன்ன வார்த்தை லம்மா குஆரிப் ரமூஸர் ரியா. அபூ ஹாஷிம் சூஃபி இல்லை என்றால் நான் முகஸ்துரி என்ற அந்த சமிக்கையை கூட தெரிந்திருக்க மாட்டேன். நிறைய பேரு நான் நல்லா ஆயிட்டேன் நினைச்சு அவங்க நஃப்ஸ் அப்படியே கொண்டு போய் அவங்கள வழி அழிச்சிடும். முகஸ்துரிங்கிறது நூற்றுக்கணக்கான வாசல்கள் இருக்கிறது. அதற்கு முகஸ்துரிக்கு நிறைய வாசல். ஒவ்வொருத்தங்களுக்கு எப்படி முகஸ்துரி ஏற்படும், ஆலிம்களுக்கு எப்படி, சூஃபிகளுக்கு எப்படி, ஷேகுகளுக்கு எப்படி, அதனுடைய சமிக்கை, அதன் சாடை. நான் 1000 ஹதீஸ்களை அறிவித்தேன். ஹதீஸ்களுக்கான ஆய்வுகளை எடுத்து இமாம்களாக இருக்கிறவர்களுக்கு ஃபிக்ஹ் சட்டங்களை கொடுத்தேன். லவ்லா அபூ ஹாஷிம் சூஃபி லம்மா குன்னா ரிமுஸர் ரியா. அபூ ஹாஷிம் சூஃபி அவர்கள் எனக்கு கிடைத்தில்லாமல் போயிருந்தால், கிடைக்காமல் போயிருந்தால்
அந்த முகஸ்துதியினுடைய சாடை கூட எனக்கு அறிந்திருக்க முடியாது சொல்வார். எத்தனை பெரிய மனிதர்கள் முகஸ்துதியால் அழிந்து போய்விட்டார்கள். ஷிர்க்குகள் அது ஒரு வகையான ஷிர்க்கு என்பார். ஷிர்க்குங்கிறது நம்ம நினைச்ச ஷிர்க்கு வேற, ரியாவும் ஒரு ஷிர்க்கு, அது ஷிர்க்கின் ஒரு வகை. நம்முடைய ஷேகுமார்களுடைய வழிகாட்டுதல் என்பது வெறும் அவுராதுகளுக்கு மாத்திரம் அல்ல. இன்றைக்கு நாங்கள் கொடுக்கிற பையத்துகளில் வெறும் அவுராதுகள் அல்ல. அவுராது என்பது, திக்ருகள் என்பது தஸ்கியாவுடைய ஒரு வகை, மனிதனின் இதயத்தை பண்படுத்துகிற ஒரு வகை. அதற்கு பின்னால் அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு ரியாதாத்து நஃப்ஸ், மனிதனுடைய நஃப்ஸுக்கான ஆயிரக்கணக்கான பயிற்சிகள். அந்த பயிற்சிகளை கொடுக்க கொடுக்க ரியா மௌத்தாகிவிடும், அசது மௌத்தாகிவிடும், கிப்ரு மௌத்தாகிவிடும், பெருமை அழியும், பொறாமை அழியும், முகஸ்துதி அழியும். எங்கெல்லாம் நான் உயர்ந்தவனாக ஆகுகிறேன் என்று நினைக்கிறேனோ அங்கெல்லாம் இது போன்ற எண்ணங்களால் நான் தாழ்ந்து கொண்டு போகிறேன். நான் நினைப்பது உயர்வை, ஏற்படுவதோ தாழ்வை. நினைத்த உயர்வு கிடைப்பதற்கு ஒரு ஷேഖின் சகவாசம் கட்டாயத்திலும் கட்டாயம். ஒரு ஷேഖனுடைய தொடர்பு. அங்கே அபூ ஹாஷிம் சூஃபி என் வாழ்க்கையின் நிழல் என்கிறார் சுஃபியான் ஸௌரி. துவங்கும் அங்கிருந்து துவங்கும் அந்த பாதை. ஹஜ்ரத் இமாம் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய சட்ட மேதை, அன்றைக்கு வாழ்ந்த மகத்தான மாமனிதர், சர்க்காரை ஆலமுடைய பேரர் ஹஜ்ரத் இமாம் ஜாஃபர் ஸாதிக். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மாயினுன் ராத் வலா உதுனுன் சமியத் வலா ஹதர அலா கல்பி பஷர் மின் அஃதலி ஜாபர் இப்னு முஹம்மத். ஜாபர் ஸாதிக் சொல்லுவாங்க, உலகத்தில் எந்த கண்களும் பார்த்திருக்காது அப்படி ஒரு மனிதரை, எந்த செவிகளும் அப்படி மனிதர் போல் இன்னொரு மனிதரின் புகழ் குறித்து கேட்டிருக்கார். எந்த மனிதரின் இதயத்திலும் இப்படிப்பட்ட பாக்கியமான இபாதத்தும் வரணியத்தும் உள்ளவரா என்று உதயம் கூட இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இடத்தை ஜாபர் ஸாதிக் பெற்றார். யாரு? இமாம் மாலிக் சொல்வார்கள், நான் ஜாபர் ஸாதிக்கை பார்க்க செல்கிறேன். இமாம் ஜாபர் ஸாதிக்கை பார்க்க செல்கிறேன். பார்க்கிற போதெல்லாம் மூன்று நிலையில் மாத்திரம் நான் பார்த்தேன். ஓனா ராயித்து இல்லா மின் ஸலாஸ், மூணு முகல்லத்தமை பார்க்கிறது. போனால் ஒன்னு கான முஸல்லியா அவ் ஸாயிமா அவ் கான யத்லு கலாமல்லாஹ், ஒன்று ஓதிக் கொண்டிருப்பார், அல்லது தொழுது கொண்டிருப்பார், அல்லது நோன்பின் ஈடுபாட்டில் நோன்பு வைத்து அந்த காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார். நான் 1000 முறை பார்த்திருக்கிறேன். பார்க்கிற எந்த நேரத்திலும் இந்த மூன்று அல்லாது காரியம் அப்பாற்பட்டு வீணான காரியத்தில் நான் ஜாபர் ஸாதிக்கை பார்க்கவில்லை. இது அல்லாஹ்வின் மீது சத்தியம் என்கிறார் இமாம் மாலிக். ஹஜ்ரத் அபூ ஹனீஃபத்துல் கூஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சட்டத்தை அமைத்ததில் இந்த சமுதாயத்திற்கு ஹதீஸிலும் குர்ஆனிலும் இருந்து நூற்றுக்கணக்கான ஆயத்துகளுக்கும் ஹதீஸுகளுக்கு பின்னால் ஃபிக்ஹ் சட்டத்தை கோர்த்து கொடுத்ததில் இமாம் அபூ ஹனீஃபா பெற்ற இடத்தை யாரும் பெறவில்லை. இமாம் அபூ ஹனீஃபா பெற்ற இடத்தை யாரும் பெறவில்லை. அத்தனை பெரிய ஆற்றல் மிக்க கல்வியின் சிகரம், சட்டத்தினுடைய மிகப்பெரிய மேலை கண்மணி இமாம் அபூ ஹனீஃபா. அல்லாஹ்வின் அறிவில், அவன் நெருக்கத்தில், அவன் தொடர்பில் ராத்திரியெல்லாம் அவர்கள் தொழுத தொழுகையை அவர்களுடைய பக்கத்து வீட்டு பெண்மணி ஒருவர் சொன்னால், நான் இந்த வீட்டிலே மேலே ஒரு தூண் நின்றதே, இப்போ காணலையே. ஒரு தூண் இருந்ததே, அபூ ஹனீஃபாவுடைய வீட்டை பத்தி, முட்டமாடியை பத்தி சொல்றாங்க. அந்த தூணை காணலையே, இந்த தூணை இடிச்சிட்டாங்களா? எப்போ? அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வஃபாத்துக்கு பின்னால அவங்க வீட்டுல சொன்னாங்க, அது தூண் அல்ல, ராத்திரி பூரா இமாம் இல்லாதவே நின்றார்கள். இமாம் அபூ ஹனீஃபா நிற்பதை அந்த பெண் இரவில் பார்க்கும் போதெல்லாம் தூண் நிற்குது. ஏன்? ஒரு தடவை இமாம் இல்லாத அபூ ஹனீஃபா வெளியில வர்றாங்க. பாதி இரவு வணங்குற பழக்கம் இருந்துச்சு. ஒரு சின்ன பிள்ளை பேசிட்டு இருக்கு. இந்த போறாங்களே இவங்க, இந்த போற மனிதர் அபூ ஹனீஃபாவை கையை காட்டி ஒரு குழந்தை சொல்லுது, அவங்க யுஹில்லைலகுல்லா, ராத்திரி பூரா ஹயாத் ஆக்குறாங்களாமே, இரவெல்லாம் என்று வணங்குகிறார்களாமே என்று ஒரு செய்தி அந்த குழந்தை சொல்லுது. கேட்ட உடனே இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, என்னை பத்தி தப்பாக அல்லவா பேசப்படுது, நான் கொஞ்ச நேரம் தானே ராத்திரி வணங்குறேன், ராத்திரி எல்லாம் வணங்கப்படுவதாக என்கிட்ட இல்லாத அமல் எனக்கு சொல்லப்படுது என்று அழுதார்கள், கண்ணீர் விடித்தார்கள், கையேந்தினார்கள். அதற்கு பின்னால் இமாம் இல்லாத ராத்திரில தூங்குறதே இல்லை. இஷாவுடைய ஒது வச்சு சுபு
தொழுதாங்க நூற்றுக்கணக்கான அவர்களுடைய மாணவர்கள் பதிவு செய்த செய்தி. இது எப்படி சாத்தியம்? அவங்க சொல்றாங்க, நான் கொஞ்ச ராத்திரி தொழுதேன், பாதிரவு தொழுவேன், அந்த புள்ள சொல்லிச்சு ராத்திரி பூரா நின்று தொழுற செய்தியை போறா, அதை கேட்டுட்டு நான் ராத்திரி பூரா நயாத்தாக்குறேன், அழுது அல்லாஹ் தரப்பே, நான் செய்யாத அமல் செய்யதாக சொல்லப்படுது, நமக்கு செய்யாத அமல் செய்யறதா சொல்லப்பட சந்தோஷமா இருக்கும். நம்ம பார்த்து யாராவது அதற்கு மாதிரி யாராவது எவ்வளவுலாம் ஓட முடியாது, எவ்வளவு அதுக்கு செய்ய முடியாதுன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். நம்ம கொஞ்சம் தான் செய்துட்டு இருக்கோம், கொஞ்சம் செய்யறாங்க, நிறைவான பேர் வந்துச்சு, அந்த இடத்தை நான் நிரப்பணும் நின்னாங்க ராத்திரி போறான். அப்படிப்பட்ட இறை அன்பும் இறை நெருக்கமும் இந்த சமுதாயத்திற்கு ஞானத்தையும் கல்வியையும் கொடுப்பதில் தன்னிகரில்லா இடத்தை பெற்ற இமாம் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எனக்கு ரப்பை அறிவதற்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை என்கிறார்கள். அந்த வழிகாட்டுதலை நான் பெற்ற இடம் 2 ஆண்டுகள். லவ்ல சனத்தான் லஹலக நுஅமான், அந்த 2 வருடம் இமாம் ஜாஃபர் ஸாதிக்கின் சகவாசமும் அன்பும் எனக்கு கிடைத்தது. அந்த வருடம் இல்லை என்றால் இந்த அபூ ஹனீஃபா நஷ்டமாயிருப்பேன் என்றார்கள். லவ்ல சனத்தானி லஹலக நுஅமான், இந்த நுஅமான் இல்லாமல் போயிருப்பேன். அந்த 2 வருடம் எனக்கு காலமெல்லாம் இந்த வாழ்க்கையில் தன்னை அர்ப்பணித்த அந்த பெருமகனா. இங்கே ஒரு தொடர்பு தேவை என்கிறார்கள். அந்த 2 வருடத்தின் சகவாசம் ஆன்மீக சகவாசம், அல்லாஹ்வோடு ஏற்படுத்திய தொடர்பின் சகவாசம், ரப்பை பார்க்கும் இடத்திற்கு நம்மை கொண்டு சேர்க்கும் சகவாசம். அந்த சகவாசம் தான் இந்த அபூ ஹனீஃபாவை வாழ வைத்தது, கடந்த காலத்திற்கும் வெளிச்சம் சேர்த்தது என்கிறார். நான் தெளிவாக சொல்கிறேன், நம்முடைய கல்வி, ஞானம், ஆற்றல் எல்லாவற்றையும் தாண்டி நாம் சரியாகுவதற்கு மிகப்பெரிய ஆரிஃபு பில்லாவின் சுஹபத்தும் மிகப்பெரிய ஷேഖே காமிலின் வழிகாட்டுதலும் தேவை என்பதை நம்முடைய மனசு மறுத்தாலும் அதுதான் உண்மை. பெரியவங்களுடைய தொடர்பு தேவை. நான் அடிக்கடி சொல்றது, எல்லாத்தையும் நான் வழிகாட்டுறேன், நிறைய பேருக்கு பயான் செய்யறேன், நிறைய மாணவர்களை உருவாக்குறேன், நிறைய பேருடைய நமக்கு ஒரு ஆள் வழிகாட்டணும் இல்லையா? நமக்கு ஒரு ஆள் எப்பமாவது எனக்கு அந்த மாதிரி ஒரு மனசு வரும். நேரம் இப்போ சேர்த்து நான் ஹயாத்தா இருக்கும்போது போய் 2 நாள் உட்கார்ந்துருவேன், அதற்குடைய உட்கார்ந்துருப்பேன். வெளியே சொல்றது இல்லை, அந்த ஊருக்கும் சொல்றது இல்லை, நண்பர்கிட்டையும் சொல்றது இல்லை. சொல்லிட்டோம்னா அவங்க எங்கேயாவது பயான் போட்டு கூட்டு போயிடுவாங்க, நோக்கம் கெட்டு போயிடும். நம்ம பயான் செய்துட்டே இருக்கிறோம், மக்களை வழிகாட்டுறோம். நம்முடைய நப்சை சரி செய்வதற்கு ஒரு 2 நாள் நம்முடைய ஷேக்குடைய பக்கத்தில் போய் உட்கார்றது, 2 நாள் அவங்க தர்பியத் செய்வாங்க. அந்த தர்பியத் நம்முடைய நீண்ட நெடும் காலத்திற்கு வெளிச்சமாகவே நின்று கொண்டது. ஒரு மிகப்பெரிய அவசியம் என்கிறேன். அல்லாமா சலீ சக்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அடுத்த காலம் அல்லாமா சலீ சக்தி வருவார். நீங்கள் நன்கு கவனிக்க வேண்டும். ஒவ்வொரு காலம் அபூ ஹாஷிம் மஸ்ஊதிக்கு அடுத்து வருகிறார், அடுத்த காலத்தில் வருகிறார் இப்ராஹிம் நஹ்வி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஷஃபீகுல் பல்கி மிகப்பெரிய பிரபல்யம். ஷஃபீகுல் பல்கியினுடைய ஆன்மீகங்கிறது இப்படி எப்படிப்பட்டது அல்ல, மிகப்பெரியவர்கள், அல்லாஹ்வுடைய தொடர்புடையவர்கள். அவங்க ஒரு கட்டத்தில் கேட்டாங்க, அவங்களுடைய நண்பர்கிட்ட கேட்டாங்க, 2 பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க, 2 பேர் பேசினாங்க. அப்படி பேசும்போது கேட்டாங்க, எப்படி அல்லாஹ்வுடைய விஷயத்துல நீங்க அவங்க கொடுத்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்துறது, அவங்க கொடுத்த கஷ்டத்தை தாங்கிக்கிறது, அதுல எப்படி உங்க நடைமுறை? அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் எங்களுக்கு உபகாரம் செய்த நாங்க நன்றியோடு நடப்போம், அல்லாஹ் எங்களை சோதிச்சா, அல்லாஹ் எங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா பொறுமையா இருந்துருவோம் அப்படின்னாங்க. கஷ்டம் வந்தா பொறுமையா இருக்கும், உபகாரம் வந்தா நன்றியோடு இருக்கும். அவங்க சொன்ன பதில் பெரியார்களுடைய அணுகுமுறை, இது எங்க பல்கு நாட்டுடைய நாயும் இதைத்தான் செய்திருந்தாங்க. இவருடைய பல்கு தேசத்தின் நாயும் இதை செய்கிறது. நாய்க்கு ஒரு துண்டு ரொட்டி தூக்கி போட்டேன்னா அந்த நாய் நன்றிக்காக வாலாட்டுகிறது, அந்த நாய் நன்றிக்காக வாலாட்டுகிறது. அது கிட்ட வந்த போது அந்த ரொட்டி எடுத்துட்டு நான் கல்லால தூக்கி அடிச்சேன்னு சொன்னா அந்த நாய் அப்படியே பொறுமையா போயிருது. ரொட்டியை போட்டு அந்த வாலாட்டுது. நான் ரொட்டியை தூக்கிட்டு லேசா அடிச்சேன்னா அது என்னை ஏற்று அடிக்க வர்றதில்லை, அது வாட்டில் போயிருது. நான் சோதனை கொடுக்கும் போது தாங்கிக் கொள்கிறது, நான் உபகாரம் செய்யற போது நன்றி செலுத்துது. இது எங்க பல்கு நாட்டில் இருக்கிற நாய்க்குள்ள குணம் தானே, இதை விட இதுதான் நீங்க ரப்பிட்ட கையாளுவீர்களான்னு கேட்டாங்க. அதுக்கு பின்னாலும் அவங்க கேட்டாங்க, நீங்க எப்படி கையாளுறீங்க? அவங்க சொன்னாங்களா, அல்லாஹ் எங்களுக்கு சோதனை கொடுத்தா நன்றி சொல்வோம்.
ஒரு ஷேഖனுடைய வழிகாட்டுதல் என்பது, ஒரு ஷேഖனுடைய வார்த்தை என்பது, ஒரு ஷேഖனுடைய பார்வை என்பது நம்ம கற்பனைக்கு அப்பாற்பட்ட பார்வையாக, வார்த்தையாக, வழிகாட்டுதலாக இருக்கிறது. நாங்க அல்லாஹ் சோதனையை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்தா நன்றி செலுத்துவோம். அல்லாமா முஹம்மது இப்னு வாசிர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வாழ்க்கை குறித்து இமாம் கஸாலி சொல்வார், எங்களுக்கு எப்போதாவது இபாதத்தில், வணக்கத்தில், வழிபாடுகளில் லேசா சோறு வந்தால் நாங்கள் முஹம்மது இப்னு வாசியை பார்ப்போம். ஒரு சின்ன சோறு வருதா, முஹம்மது இப்னு வாசி வாழ்க்கையை பார்ப்போம். இமாம் கஸாலி போன்றவர்களுடைய சோர்வுக்கு கூட மிகப்பெரிய ஊக்கமளிக்கிற வாழ்க்கை முஹம்மது இப்னு வாசி வரைய வாழ்க்கை. மிகப்பெரிய சூஃபி. அதுல ஒரு செய்தி எழுதுவாங்க, உங்களுக்கு ஜமாத்தை விடுறது இல்லை, முன்சப்ப விடுறது இல்லை, தக்பீர் தாரிமா விடுறது இல்லை. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வான். நம்முடைய தொடர்புகள் சரியாக ஒன்று தெளிவாகும், நம்ம இன்னும் சரியாக இல்லை என்று தெளிவாகும். நம்ம தொடர்பு சரியாக நாம் சரியாகவில்லை. கடந்த காலத்தில் நாம் செய்த வணக்கங்கள் அத்தனையும் குறைவு என்று விளங்கும். நான் நிறைவுண்டு விளங்கிட்டேன்னா இனிமேல் எனக்கு நேர்வழியும் இல்லை, இன்னும் என்னை அதிகப்படுத்துகிற மிகப்பெரிய தௌபீக்கும் இருக்கார். நான் என்ன குறைவா பார்க்கிற வரைக்கும் உயர்ந்துகிட்டே போவேன். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வான். அதெல்லாம் பட்டதே இல்லை. சஹாபாக்கள் கடைசி வரைக்கும் தன்னை பொருந்திக்கிடல. முஹம்மது பின் வாசி ஜமாத்தை விடல, தக்பீர் தாரிமா விட மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க தொழுகைக்கு வரல, மக்கள் எல்லாம் கூட்டமா வந்துட்டாங்க. சுபூ ஜமாத்தை முடிச்சு வீட்டுக்கு, ஏன்னா 30 வருஷமா ஒரு இடத்துல ஒருவங்க நின்று தொழுதுட்டாங்க. அந்த இடத்துல அது காலியா கிடக்குதுன்னா எல்லாருடைய பார்வை எங்க படும், ஒரே ஆள் நின்று தொழுத இடம். அல்லாம முஹம்மது பின் வாசியுடைய வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தா அவங்க வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. சுபூ தொழல, ஜமாத்துக்கு வரல. வந்து பார்த்து மக்கள் எல்லாம் விசாரிச்சாங்க, என்னன்னு பார்த்தா அவங்க காலை காட்டினாங்களாம். காலில் ஒரு கட்டி, அந்த கட்டி இவ்வளவு பெருசா வீங்கி காலை தூக்க முடியாத அளவிற்கு இப்ப அது பழுத்து வெடிச்சு சில நீர் வடிச்சுக்கிட்டு இருக்குது. அப்ப அவங்க நேற்று இஷா வரைக்கும் வந்திருக்கிறாங்க, இந்த கட்டியோடு வந்திருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அது வீக்கத்திலும் இன்னொரு பக்கம் சலம் கூர்த்தும் இருக்கிறது. எத்தனை சிரமம் வந்திருக்கிறாங்க. இப்ப வரல, ஏன் வரல, அது சீல் வடிகிறது என்பதா மக்கள் பார்த்து வியந்து போனாங்க. உங்களுக்கா இவ்வளவு பெரிய சோதனைன்னாங்க. அவங்க சொன்னாங்கன்னா, ஷக்கரத்துல்லாஹ் முந்து ஹரஜத், இந்த கட்டி வந்த நாள் முதல் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறேன். நான் இந்த கட்டி வந்த நாள் முதல் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறேன். இதெல்லாம் தஹூது பி வஜ்ஹி, இதே கட்டி அல்லாஹ் சக்தி உள்ளவன் என் முகத்திலும் வர வைத்திருக்கலாம், உங்க வர வச்சிருந்தா என் கதி என்னன்னு கேட்டார். இந்த கட்டி அல்லாஹ் அங்க வர வைக்கலாம் அல்லவா? கண்ணு மறைந்திருக்குமே, எத்தனை கோரமாக இருக்கும், எத்தனை கஷ்டமாகும். என் ரப்பு இதை காலில் வர வைத்ததிலும் எனக்கு உபகாரத்தோடு தான் நடந்தான். அல்லாஹ்வுடைய இன்ன லிக்குல்லி பலியா அர்பா நிஅமா, எல்லா சோதனையிலும் 4 நியமத்திற்கு நாங்க அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ், இமாம் அப்துல்லாஹ் இப்னு உமர், அல்லாஹ் ஒரு சோதனை கொடுத்தா 4 நியமத்திற்கு. நேரம் இல்ல, என்னுடைய தலைப்புக்குள்ளே நான் வந்தாக வேண்டும். நீங்க நல்ல விளங்கணும், வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிற சோதனைக்குள்ளால் நியமத்தை பார்க்க வைத்தவர்கள் நமது வழிகாட்டிகளான ஷேഖுமார்கள். இமாம் கஸாலி சொன்னார், நாங்கள் அவங்க வாழ்க்கையை பார்ப்போம். முஹம்மது பின் வாசியை அவங்க சொல்ற அந்த வாழ்க்கை, சோறு வந்தாலும் இபாதத்தை விட மாட்டாங்க. இப்ப சொல்றாங்க, இந்த கட்டி வந்ததிலிருந்து அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுகிறேன். இங்கே ஷஃபீஉல் பல்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய வாழ்க்கை. எங்க ரப்பு எங்களை சோதிக்கிற போது நாங்கள் நன்றி உடையவர்களாக இருப்போம். அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தான் தானே நம்ம நன்றி செலுத்துறோம். எடுத்தா பொறுமையா இருக்கணும். அவர் சொன்னாங்க, எடுத்தால் நன்றி செலுத்துவோம், கொடுத்தால் ஆசரணா, அதை கொண்டு மற்றவர்களை தேர்ந்தெடுப்போம். கொடுத்தால் தேர்ந்தெடுப்போம், எடுத்தால் நன்றி செலுத்துவோம். அல்லாமா ஷஃபீஉல் பல்கி இத்தனை பெரிய அறிவும், இத்தனை பெரிய ஞானமும், இத்தனை பெரிய தொடர்பு கொண்டவர்கள். ஆனா அவங்க அல்லாமா இப்ராஹிம் இப்னு அதுகமை கைப்பற்றி தன்னுடைய ஷேഖாக எடுத்துக்கொண்டார். இப்ராஹிம் இப்னு அதுகமுடைய வழிகாட்டுதலில் என் வாழ்க்கை வெளிச்சமானது என்கிறார்கள். இன்னைக்கு ஒரு ஷேഖ் எப்படி அவசியம், ஒரு கைடு அவசியம், வழிகாட்டி அவசியம். ஒரு முர்ஷித் இல்லாம நம்மை பண்படுத்த முடியும் என்றாலும் அந்த பண்படுத்துதலில் சில சதவீதம் ஏற்படலாம். அந்த முர்ஷிதுடைய வழிகாட்டுதல்
சுடராகிறார் என்றால் அங்கே இப்ராஹிமின் அதிகம் வழிகாட்டுவார். அவங்க சொன்னாங்க, ஒரு பெரிய பயணத்திற்கு போறாங்க சத்தியத்துல் பல்கி, பெரிய வியாபாரி, ஒரு பெரிய பணக்காரர், பல்கு தேசத்தில் பெரிய பணக்காரர், பாரம்பரியமான அரச குடும்பத்தின் தொடர்பு இருக்கிறது. பணம் அவங்க காலடியில் பெரிய வணிக கூட்டத்துக்கு வழிகாட்டியாக போறாங்க சத்தியத்துல் பல்கி. அப்படி போன போது சொன்னாங்க, எனக்கு அவ்வப்போது வழிகாட்டுதலுடைய சேர்த்து தான் வந்துச்சுக்கிறாங்க. அந்த வியாபார கூட்டத்தில் போயிட்டு ராத்திரி இடத்துல தங்குவாங்க, காலையில பயணம் ஆவாங்க. அப்படி தங்கும் போது கொஞ்சம் நேரம் இருந்துச்சு, காலையில எல்லாரும் தயாராகிறாங்க. தயாராகும் போது பார்க்குறாங்க, அங்க ஒரு பறவையை கண்ட பார்க்குறாங்க. அந்த பறவை உட்கார்ந்துட்டே இருக்கு, எழுந்திருக்கிறேன். எல்லா பறவையும் பறந்து போயிட்டு அந்த பறவை உட்கார்ந்து பார்க்குறாங்க. ஏன் இது உட்கார்ந்து இருக்கு? கிட்ட போய் பார்த்தா அந்த பறவைக்கு 2 கண்ணும் தெரியல. அந்த பறவை மூலமா இருக்குது. உடனே சத்தியத்துல் பல்கி சொல்லுவாங்க, நான் உட்கார்ந்துட்டேன். எல்லாரும் கவனிக்கிறாங்க, பயணமாகிறதுக்கு. நான் பயணமாகல. எனக்கு என்ன யோசனைன்னா, இந்த பறவையை குருடாக்கிட்டாங்களா, கால் ஊனமாக்கி இருக்கிறான், எப்படி இந்த பறவைக்கு ரிசு கிடைக்க போகுது, எப்படி அல்லாஹ் கொடுக்கும்? மற்ற பறவைகள் எல்லாம் மறந்து போச்சு, தேட போகுது ரிசுக்க. எல்லா பறவையும் போகுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, காலையில போற போது வெறும் வயிற்றுல தான் போகும், மாலையில் வரும்போது ஹிமாசாம்பாங்க, வயிறு நிரம்பி வருது. எல்லா பறவையும் வரும்போது வயிறு நிரம்பி வருது. அதுக்கு இந்த இடத்துல ரிசுக்கெல்லாம் இல்லை, அல்லாஹ் அதையெல்லாம் காட்டி கொடுத்துக்கிட்டே இருப்பான். எப்படி இந்த பறவைக்கு ரிசுக் கிடைப்பான் என்று நான் ரொம்ப யோசிச்சுட்டு உட்கார்ந்துருந்தேன். தெரிஞ்சுட்டு ஆகணும்னு அவங்க கூட வியாபாரிகள் கிளம்பணுங்கிறாங்க. சத்தியத்துல் பல்கி வீட்டுக்கு போறதுக்கு மனசு இல்லை. ஒரு பெரிய வியாபாரி, பெரிய அனுபவம் உள்ளவங்க, மிகப்பெரிய பணக்காரர், அவங்க கொஞ்ச நேரம் தாமதிச்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எங்கோ இருந்த ஒரு பறவை அது வேகமாக ஒரு வெட்டுக்கிளியை தூக்கி கொண்டு வந்து அங்கே இருந்த இந்த ஊனமான என் பக்கம் கண் தெரியாத இந்த பறவைகளை வாயில வச்சு கொடுத்து, இந்த பறவை அதை சாப்பிடுது. அந்த கிளியை விட்டு சின்ன பொருளை எடுத்து அது வாயில கொடுத்து அதை சாப்பிட வச்சு, அதை சாப்பிட்ட பின்னால் இந்த பறவை பறந்துச்சு. பறந்த போது பார்த்துட்டு சொன்னாங்க, சுபஹான் அல்லாஹ், மக்கள் இவ்வளவு பெரிய ராஜு அல்லாவா, இவ்வளவு பெரிய ராஜு ஒரு குருட்டு பறவையை, ஊனமான பறவையை உட்கார வச்சு ஒரு அழகான பறவையை கொண்டு விசுந்தளிக்கிறானே, அப்துல்லாலுக்கு எவ்வளவு பெரியவன் அப்படின்னு சிந்திச்சுட்டே உட்கார்ந்தாங்க. வியாபாரிகள் போவோமான்னாங்க. இல்லப்பா நான் வரல, நீங்க போங்கன்னாங்க. நான் வரல, நீங்க போங்க. நான் வரவில்லை, நீங்கள் சொல்லுங்கள். என்ன இன்னொரு தடவை நான் வந்துக்கிறேன். வியாபாரத்தை நிப்பாட்டிட்டாங்க, போகல. போற நேரம் புறப்பட்டு என்னுடைய சேல்ஸை வர்றாங்க. இப்ராஹிம் வரமத்துல்லாஹி இப்ராஹிம் அதிகம் சொல்லிட்டு தான் பயணமானாங்க. சேகிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு தான் போனாங்க. சீக்கிரமா வந்துட்டாங்க. தெரியும், ஒரு வியாபாரத்துக்கு போனா பயணம் முடிச்சுட்டு வரக்கூடிய கால அவகாசம். போன 2 நாள் இங்க வந்து நிற்கிறாங்க. என்னப்பான்னாங்க, இல்ல பாப்பா இப்ப ஒரு காட்சி கண்டேன், அதனால உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். மூலமான பறவை, கண் தெரியாத பறவை. அந்த பறவைக்கு எல்லாம் வந்தாலும் ஒரு நல்ல பறவை வச்சு ரிசு கொடுத்ததை பார்த்துட்டு நமக்கும் எல்லாம் கொடுக்க மாட்டோம். நம்ம வியாபாரம் செய்து வளர்ச்சி அங்கங்கே சுற்றி சிரமப்பட்டு ஏன் சம்பாதிக்கணும், பறவைக்கு கொடுக்குறாங்கன்னா நமக்கு கொடுப்பான்ல அப்படின்னு நான் வந்துட்டேன். பாருங்க, அந்த ஷேக்குடைய தொடர்புல, அந்த பெரியாருடைய தொடர்புல அல்லா கொடுக்குற பாடம், அந்த பாடத்தை வச்சுக்கிட்டார். அவர் இப்ராஹிம் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம், நல்ல சிந்தனை தான். அந்த பறவைக்கு கொடுக்குறதா நமக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கை பாராட்ட வேண்டியது. ஆனா நீ வியாபாரத்தை விற்கிறது இது எப்படிப்பா? நான் ஒண்ணு மட்டும் கேட்கிறேன், ஊனமான பறவைக்கு அல்ல அது கண்டறியாம ஆக்கி ஊனமாக்கி இன்னொரு பறவை கொண்டு ரிசு கொடுத்தானே, நீ ஏன்பா ஊனமான பறவைக்கு, பார்வையில்லாத பறவைக்கு ரிசுக்கு கொடுத்த அந்த பறக்கும் பறவையாக நீ ஏன் இருக்கக்கூடாது என்று நான் கேட்கிறேன். நீ ஏன் குருட்டு பறவையாக இருக்க ஆசைப்படுகிறாய்? நீ ஏன் ஊனமான பறவையாக இருக்க ஆசைப்படுகிறாய்? நீ பறக்கும் பறவையாக இருந்து பல பேருக்கு கொடுக்கும் பறவையாக மாறலாம் இல்லையா? சொன்னாங்க, இருதயத்தின் இருண்ட கதவை திறந்தார்கள் இப்ராஹிம் இப்னு அத்ஹம். நான் பார்த்த பார்வை அப்படி, எப்படிப்பட்ட ராஜன் என்று பார்த்தேன். இந்த பார்வை கரெக்ட் தான், ஆனா நீ குருட்டு பறவையாக வாழ நான் விரும்புறேன்னு சொன்னாங்க. பல பேருக்கு கொடுக்கும் பறவையாக நீ ஆக. எதிர் உள்ளியா கைவிடும் எதிர் சுகுலா சர்க்காரை ஆளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மேல இருக்கிற கைதான் கீழே இருக்கிற கையை விட சிறந்தது. கொடுக்கும் கை வாங்கும் கையை விட சிறந்தது இல்லையா? நீ கொடுக்கும் பறவையாக மாறிவிடலாம் அல்லவா என்று கேட்ட போது, நான் வியாபாரத்தை துவங்கினேன் என்கிறார். என்னுடைய வாழ்க்கையின் வெளிச்சமே என் ஷேக் இப்ராஹிம் இப்னு அத்ஹம். மிகப்பெரிய மாமேதைகளுக்கும்
ஆன்மீகத்தினுடைய வெளிச்சத்திலேயே எப்போதுமே தங்களை ஆக்கிக் கொண்ட பெருமக்களுக்கும் வழிகாட்டுகிற ஒரு ஷேக் தேவைப்பட்டுக் கொண்டிருந்திருக்கிறார்கள். கடந்த 2ஆம் நூற்றாண்டில், 3ஆம் நூற்றாண்டில், 4ஆம் நூற்றாண்டில் நான் வரிசைப்படுத்திக் கொண்டே இருப்பேன். நேரமாயிட்டா முடிச்சுக்கிறோம். நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். நான் செய்தியா சொல்லிட்டு போக விரும்பல, வரலாற்று பின்னணியோடு நினைவுபடுத்துகிறேன். மகத்தான மனிதர்களுக்கெல்லாம் தேவைப்பட்டிருக்கிறார்கள். சர்க்காரி ஆலம் சொன்ன அருமையான ஹதீஸ், மன் அராதல்லாஹு பிஹி கைரன் யர்சுகு கலீலன் சாலிஹா. அல்லாஹ் ஒருவருடைய வாழ்க்கையில நலவை நாடி இவரை சிறப்பான ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்ட் என்ன தெரியுமா? ஒரு மிகப்பெரிய சீதேவியின் தொடர்பை கொடுப்பான். யர்சுகு கலீலன் சாலிஹா, ஒரு நல்ல நண்பரை கொடுப்பான், ஒரு நல்ல வழிகாட்டியை கொடுப்பான் அல்லாஹ். அவர் எப்படிப்பட்டவர்? யுதக்கிருஹு இதா நசியா, ஏதாவது வணக்கம், வழிபாடு, தஹஜ்ஜத், இபாதத், திக்ர், அவுலாதுகளை நீ மறந்துட்டா அந்த ஷேக் அப்பப்போ ஞாபகப்படுத்துவாங்க. என்னப்பா நேற்று திக்ர் என்னாச்சுப்பான்னு கேட்பாங்க. அப்படி நீ மறக்கிற போது நினைவூட்டுகின்ற ஒரு சாலிகான நண்பரை அல்லாஹ் உனக்கு கொடுப்பது உன் மீது அவன் நலவை நாடியது அடையாளம். அப்படியானால் நான் ஒரு நல்லவர்களின் தொடர்புக்குள்ளே வந்துவிட்டேன் என்றால் என் ரப்பே எனக்கு நலவை தேர்ந்தெடுத்து தந்திருக்கிறான் என்கிறார்கள். என் ரப்பு நலவை கொடுப்பது அடையாளம். நான் சரியாக வேண்டும். இங்க முதல்ல பெருமை அழிஞ்சு போயிடும். ஒருத்தங்க கீழே நம்ம போயிட்டோம்னா நம்ம பெருமை அழிஞ்சிடும். அடுத்து வாருங்கள், அடுத்தடுத்த காலங்களில் அல்லாமா சரி சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எத்தனை பெரிய மாமேதை, சாதாரண மனிதர் அல்ல. ஆன்மீகத்தை அன்னைக்கு அவங்க பேசுற இடத்துல வேற யாரும் போய் பேசலையா? சரிய சுத்தி பேசுற இடத்துல வேற யாரும் பேசல. இரவில் அவர்கள் நின்று வணங்கிய வணக்கத்தை பார்த்து பார்த்து மற்றவர்கள் வியந்து போயிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இரவு வணக்கம். அவர்கள் கரசியினுடைய கரத்தை பிடித்து தன்னை பண்படுத்துகிறார். சரிய சுத்தி இத்தனை பெரிய வெளிச்சம், இத்தனை பெரிய வெளிச்சமாக பல பேர்களுக்கு வழிகாட்டுகிற இடத்தில் இருக்கிறார் அல்லாமா சரி சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க தன்னை பண்படுத்துவதற்கு எனக்கு ரப்புடைய அன்பு வேணும், நெருக்க வேணும், நான் சரிகிடக்கூடாது என்பதற்கு அல்லாமா மஅரூஃபுல் கரஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் சகவாசத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டு அல்லாமா மஅரூஃபுல் கரஃபியின் அருகாமையை எப்போதுமே வைத்துக் கொள்வார்கள். ஏதாவது மனசுல ஒரு சின்ன ஊசலாட்டம் வந்துச்சுன்னா நேர புறப்பட்டு மஅரூஃபுல் கரஃபி தர்பாருக்கு வந்துருவாங்க. மஅரூஃபுல் கரஃபி ஒரு பார்வை பார்ப்பாங்களா, பார்த்த உடனே சொல்லிடுவாங்களா, என்னப்பா இன்னும் ஒரு நஃப்ஸ் மௌத்தாக்குறியான்னு கேட்பாங்களா. என்னுடைய நஃப்ஸை மௌத்தாக்கும் இடத்தில் மஅரூஃபுல் கரஃபி இல்காவுன் தில்காயுல் லிஃபாமாத்தில் அமாலத்தில் மன்சிலியா. வீட்டு தொழிலாளர்கள், வீட்டு வேலைக்காரர்களுக்கு அவர்கள் இருப்பதற்கு தடை தானாகவே ஆட்டோமேட்டிக்கா வந்து தடை ஆகுது, வீணா கேன்சல் ஆகுது. அவங்க இக்காமாக்கள்லாம் கேன்சல் ஆகுது, வீட்டு ஆமைகளுக்கு இக்காமாக்கள் கேன்சல் ஆகுது அப்படின்றாங்க. அல் முத்தஜாவிஸதி சித்தத் அஷ்ஹுர் ஹாரிஜ் பிலாத், நாட்டிற்கு வெளியே 6 மாதங்கள் கடந்து இருப்பவர்களுக்கு இக்காமா வந்து கேன்சல், தானாகவே கேன்சல் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுதுன்னு நினைக்கிறேன். நான் நம்மளுக்கு தெரிஞ்சு சொல்றேன், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்து இது எப்போதுல இருந்து டிசம்பர், இப்போ நடக்கக்கூடிய டிசம்பர் 1ல இருந்து இந்த கணக்கு அப்படின்றாங்க. சரிங்களா, பார்த்துக்கோங்க. ஜுனைதுல் பக்தாதியுடைய மாமா அவங்க தான் ஷேக் ஆதவும். ஜுனைதுல் பக்தாதிக்கு ஷேக் ஆதா மட்டும் இல்லை, கூப்பிட்டு சொன்னாங்களாம். ஒரு நாள் பிள்ளையை பண்படுத்தி சின்ன பிள்ளையிலிருந்து அவங்க வாலிபத்துக்கு வரும்போது சொன்னாங்க, இந்த கல்ல மலர் நாசம்